ஐந்து கரத்தோனை போற்று, ஆணை முகத்தானை போற்று, மூஷிக வாகனனை போற்று, மூலப்பரம்பொருளை போற்று, சித்தி புத்தி விநாயக பெருமானை போற்று. குருவே சரணம். இணையத்தாள் இணையம் இதயங்களுக்கு வணக்கம். இது சனிப்பெயர்ச்சி பலன்கள் 2025. சனிப்பெயர்ச்சி எப்படி இருக்க போது வர 29/3/2025 நைட்டு ஒரு 9:44 திருக்கணித பஞ்சாங்கப்படி சனி பகவான் கும்பராசியிலிருந்து பெயர்ச்சி ஆகி மீனராசிக்கு உள்ள என்ட்ராகிறார். இது ரிஷபராசிக்கு எந்த மாதிரியான நன்மைகளை தரும் அப்படிங்கிறது பார்க்கலாம். தீமைகள் அப்புறம் பார்க்கலாம், நன்மைகள் எப்படி தரும் அப்படின்றது பார்க்கலாம். சனியை பொறுத்த வரைக்கும் ஒரு பாவகிரகம், அது நிறைய பிரச்சனைகளை தருது அதோட திசையில் அப்படிங்கிறது எல்லாருக்கும் ஒரு தெரியும். ஆனால் இந்த சனி கஷ்டத்தை மட்டும்தான் தருதா அப்படின்னா இல்லைங்க. சனி மிக நன்மைகளை நிறைய பேருக்கு தந்துக்கிட்டு தான் இருக்குது. எப்படி அப்படின்னா, ஒருத்தர் பூமியில் எவ்வளோ நாள் வாழ போகிறாருங்கிறதே சனி தான் சொல்கிறாரு, சனி தான் முடிவு பண்ணுறாரு. அப்போ ஆயுள் காரகன் சனின்னு சொல்கிறோம். இதை தவிர ஒருத்தங்க குலதெய்வத்தை பற்றி கேட்குறாங்க அப்படின்னா, அவங்க குலதெய்வம் அவங்களுக்கு அனுகிரகமாக இருக்குதா இல்லையா, அந்த குலதெய்வம் எங்கே இருக்குது, எப்படி இருக்குது, அது என்ன தன்மையில் இருக்குது, இது எல்லாத்தையும் சனி தான் சொல்கிறார். அப்போ இந்த சனிங்கிறது தெய்வ அனுகூலமும் நம்மளோட ஆயுள் அனுகூலத்தையும் சொல்லக்கூடிய ஒரு மிக முக்கிய கிரகமாக பார்த்திங்கன்னா ஜோதிடத்தில் அமையுது. அப்போ ஏற்பட்ட சனி பகவான் பெயர்ச்சி ஆகி 11ஆம் இடம்னு சொல்லக்கூடிய உங்களோட ராசிக்கு லாபஸ்தானத்தில் நுழைகிறார். எனக்கு தெரிஞ்சு சனி பகவான் நன்மைகளை செய்யக்கூடிய இடம்னா 3, 6, 11 அப்படிங்கிற இடம் ரொம்ப பிரதானமான அற்புதமான ஸ்தான பலமாக சொல்லப்படுது. அப்படி இருக்கக்கூடிய இடத்துல இப்போ உங்களுக்கு ரிஷபத்துக்கு லாபஸ்தானத்தில் சனி வர்றது சூப்பரான ஒரு அமைப்பு. இது வரைக்கும் இருந்த பின்னடைவுகள்லாம் நீங்கி பொருளாதார ரீதியாக முன்னேற்றத்தை கண்டிப்பாக இந்த 2.5 வருஷம் தருவார். ஏன் அப்படின்னாக்கா, அடுத்தது பயிற்சிக்கு பார்த்திங்கன்னா ரிஷபராசிக்கு 7.5 சனியாக மாற போகிறார். அதுக்கு இன்னும் 2.5 வருஷம் டைம் இருக்குது. அப்போ அதுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா பல நன்மைகளை பொருளாதார ரீதியாக தருவாங்க அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை அப்படிங்கிறத நம்ம உறுதியாக எடுத்துக்கலாம். பொருளாதார சந்த உயர்வு அப்படிங்கிறது நிச்சயமாக ஏற்படும். குழந்தைய வழியில் ஒரு சில கசப்புகள் ஏற்படலாம் அப்படிங்கிறது இதில் இருக்குது. மனதில் எழக்கூடிய ஆசைகளை நியாயமாகவும் கட்டுப்பாட்டோடையும் வச்சுக்கிறது சிறப்பு. வரக்கூடிய வருமானத்தை சேவிங்ஸாக எப்படி வச்சுக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கணும். ஏன்னா அடுத்து வரக்கூடிய 7.5 சனி காலத்துக்கு நமக்கு இந்த லாபத்தில் இருக்கக்கூடிய சனி இப்போ கொடுக்கக்கூடிய லாபத்தை நம்ம சேவிங்ஸாக வச்சுக்கிட்டு நம்மளோட பொருளாதாரத்தை நல்லபடியாக உயர்த்திக்கிறதுக்கு உதவி பண்ணக்கூடிய வகையில் இந்த சனிப்பெயர்ச்சி உங்களுக்கு இருக்குது அப்படிங்கிறத நம்ம உறுதியாக சொல்லலாம். உடல் ரீதியான தொந்தரவுகள் யாருக்காவது இருக்குது அப்படின்னாக்கா அதை ஹாஸ்பிட்டல் போய் செக்கப் பண்ணிக்கிறது நல்லது அப்படிங்கிறதையும் இந்த சனி பகவான் 11ஆம் இடத்துக்கு வரும்போது நம்ம சொல்லித்தான் ஆகணும். ஹெல்த் இஷ்யூஸ் ஒரு சில பேருக்கு வரத்தான் செய்யும் அப்படிங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். மற்றபடி தொழில் பார்த்திங்கனாக்கா ரொம்ப சிறப்பாக இருக்கும். தொழிலில் முன்னேற்றமான ஒரு சூழ்நிலைகள் அமையும். குடும்பத்துக்கு தேவையான அனைத்து விஷயங்களையும் நீங்கள் செஞ்சு கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அப்படிங்கிறது அமைப்பு. கம்யூனிகேஷன் தொடர்பான நன்மைகள் ஏற்படும். இளைய சகோதரங்கள் அல்லது மாமனார் வழியில் நன்மைகள் ஏற்படும். உங்களால் அவங்களுக்கும் அவங்களால் உங்களுக்கும் நிச்சயமாக நன்மைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு. அம்மாவோட ஹெல்த் பிரச்சனைகள் அப்படிங்கிறது வரும். அதை நீங்கள் பார்த்துக்கிறது பெட்டர். கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு பார்த்துக்கிறது நன்மையை தரும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு. வேலைக்கு போயிட்டுருக்கவங்களுக்கு வேலையில் பார்த்திங்கனாக்கா முன்னேற்றமான சூழ்நிலைகள் நிச்சயமாக ஏற்படும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு. 10ஆம் வீட்டில் அதாவது லாபஸ்தானத்தில் சனி இருக்கார். உங்களோட ஜாதகத்துக்கு 10ஆம் வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய, அதாவது ரிஷப ராசிக்கு 10ஆம் வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய கும்பத்துக்கு 2ஆம் வீட்டில் இருக்கார், மீனத்தில் இருக்கார். அப்போ இது ஒரு சிறப்பான அமைப்பு. சொந்த தொழில் செஞ்சுட்ருக்கவங்களுக்கும் வேலைக்கு போயிட்டுருக்கவங்களுக்கும் வேலையில் முன்னேற்றமான சூழ்நிலைகள் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு. பொருளாதாரம் நல்லாயிருக்கும். பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட உயர்வு ஏற்படும். நண்பர்களால் நன்மைகளும் ஏற்படும். ஒரு சில பேருக்கு கசப்புணர்ச்சிகளும் ஏற்படும். இதில் எல்லாருக்குமே இப்படி தான் இருக்குமா? எல்லாருக்குமே எல்லா ரிஷபராசிக்கும் நல்லதே நடந்துருமா அப்படின்னா ஒரு சில பேருக்கு ஒரு சில மாற்றங்கள் உண்டு. ஏன் அப்படின்னா, அந்த மீனராசிக்குள்ளே என்ன கிரகம் இருக்குது உங்களோட ஜன்மகால ஜாதகத்தில்னு பாருங்கள். சப்போஸ் அங்கே ராகு இருக்குது அப்படின்னாக்கா இந்த சனிப்பெயர்ச்சி கொஞ்சம் நற்பலன்களை குறைச்சி தான் தரும். கேது இருக்குது அப்படின்னாக்கா அதுவுமே பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு கம்மியான நற்பலன்களை தான் தரும் அப்படிங்கிறதுல நம்ம மாற்று கருத்து இருக்காது. ஆனால்
நன்மைகளை அதிகமாக செய்கிறோம். யாருக்கு? 11ஆம் இடத்துல வரக்கூடிய சனி அதிக நன்மைகளை யாருக்கெல்லாம் தரும் அப்படின்னா, அந்த மீனராசியில் உங்களோட லக்னாதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிரன் இருக்கார் அப்படின்னா, சனியோடு சேர்ந்த சுக்கிரன் மிக நன்மைகளை தருவார். அதில் மாற்று கருத்து இல்லை. எல்லாருக்கும் மற்றவங்களுக்கு எல்லாத்த விடவும் அங்கே சுக்கிரன் இருக்கிறவங்களுக்கு அதிக நன்மையை சனி பகவான் தருவார். சப்போஸ் குரு ஆட்சியாக இருக்கார், நீங்கள் ஒரு 88 பிறந்திருக்கீங்க அப்படின்னா அங்கே ஆட்சி பெற்ற குரு இருக்கும். அவர் கூட சனி சேரும் போது தொழிலில் முன்னேற்றம், பொருளாதார உயர்வு அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு இன்னும் கூடுதலாக கிடைக்கும். குரு வேறு அங்கே ஆட்சி பெற்றிருக்கிறதுனால. அப்போ அந்த வீட்டுக்குள்ளே என்ன கிரகம் இருக்குதோ அதை பொறுத்து நன்மைகள் அதிகமாகும். தீமையை தரக்கூடிய கிரகங்கள் அங்கே ஏதாவது இருக்குது அப்படின்னா அது கொஞ்சம் முழு பாசிட்டிவை தர முடியாமல் கொஞ்சம் தீமைகளை தரும். இது எல்லாத்தையும் தாண்டி நடக்கக்கூடிய தசா புத்தி உங்களுக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட்டிவிட்டியாக இருக்குது, நல்ல நிலையில் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு மேலும் நன்மைகளை இந்த சனிப்பெயர்ச்சி நிச்சயமாக தந்தே தீரும். தீய வழியில் இருக்குது, அதாவது லக்னத்துக்கு ஆவாத திசைகள் நடக்குது அப்படின்னா இந்த சனிப்பெயர்ச்சி பெரிய நன்மைகளை தராது, ஓரளவுக்கு ஆவரேஜாக கொண்டு போயிடும் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கணும். நம்ம எங்கே 11ஆம் இடத்துல சனி வந்துட்டார், அப்போ நல்லது நடக்கும்னு சொன்னாங்க, நமக்கு நடக்கலைன்னா அது ஜனனகால ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தசாபுத்திகள் தான் அதுக்கு காரணமாக அமையும் அப்படிங்கிறத நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும். இப்போ அங்கே மீனராசியில் சுக்கிரனோ குருவோ இருக்கக்கூடியவங்களுக்கு கூடுதல் நன்மை இல்லை. ராகு கேது சனி செவ்வாய் இவங்கெல்லாம் இருக்குது மீனத்தில் அப்படின்னா அவங்களுக்கு நன்மைகள் கொஞ்சம் குறைவு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். மீனராசிக்குள்ளே இருக்கக்கூடிய கிரகம்தான் இந்த சனிப்பெயர்ச்சியை உங்களுக்கு முடிவு பண்ணி தரப்போகுது அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கணும். மோரோவர் அங்கே கிரகமே இல்லை அப்படின்னாக்கா சனி உள்ளே வராரு, லாபஸ்தானத்தில் நிற்கக்கூடிய சனி பல நன்மைகளை தந்தே தீர்வார் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. பொருளாதார ரீதியான உயர்வும், நண்பர்களால் நன்மையும், தொழிலில் வெற்றியும், வேலைக்கு போகிறவங்களுக்கு முன்னேற்றமான ஒரு சூழ்நிலையும் நிச்சயமாக அமையுங்கிறதுல நம்ம உறுதியாக இருக்கலாம். தெய்வ வழிபாடு அப்படின்னா ஊர் எல்லையில் இருக்கக்கூடிய காவல் தெய்வ வழிபாடு, நீர்நிலைக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய காவல் தெய்வ வழிபாடு மிக நன்மைகளை தரும் அப்படிங்கிறத உறுதியாக சொல்லலாம். நாடும் நாட்டு மக்களும் நலமுடன் வாழ நவகிரகங்களை வேண்டி அமைகிறேன். நன்றி, வணக்கம்.